அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த தினசரி பாடத்தில் இதுவரை நடத்திய பாடத்தினுடைய ஒரு சாராம்சத்தை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து நம்ம நேற்றைய பாடத்தை தொடருவோம். அதாவது நம்ம வினைச்சொற்கள் பாடத்தை முடித்துவிட்டு வினைச்சொற்களிலிருந்து உருவாகும் பெயர் சொற்களை நம்ம பார்த்து வந்தோம். அதில் இஸ்முல் ஃபாயிலு, இஸ்முல் மஃபூலு, மஸ்தரு, இஸ்மு ஜமான் மக்கானு, இஸ்முல் ஆலத்து, இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து வந்தோம். அப்படி பார்த்து வரும் பொழுது இஸ்முல் ஆலத்து கருவி பெயர் எடுக்கிறது 3 எழுத்துக்கு அதுக்கு ஒரு முறை வச்சுருக்கிறாங்க. 3 எழுத்துக்கு மேற்பட்ட சொல்லாக இருந்தால் அதில் மஸ்தரையும் எடுக்கணும், ஒரு ஆலத்துங்கிற சொல்லை எடுத்து இணைக்கணும். அக்ரமன்னா இக்ராம்னு ஒரு மஸ்தரை எடுத்து அதில் ஆலத்துங்கிற வார்த்தையை சேர்த்து ஆலத்துல் இக்ராம் என்று இணைக்கணும், இப்படி உருவாக்கணும் என்று நம்ம படித்தோம். அப்படி படிக்கும் பொழுது இந்த சொற்களை இணைக்கிறதுடைய சட்டத்தை நம்ம அறிஞ்சு கொண்டால் நல்லா இருக்கும் என்பதற்காக வேண்டி தான் அதை அப்படி நிறுத்திவிட்டு இலாஃபத், ஒரு சொல்லை ஒரு சொல்லோடு இணைப்பது என்ற எதற்காக இணைப்பதுன்னா, அதாவது என்னுடைய, உன்னுடைய, அதனுடைய, அந்த உடையங்கிற அர்த்தம் வரும்ல, அந்த அர்த்தத்தில் இணைக்கிற முறை என்ன, அதான் இலாஃபத் என்பது. அந்த இலாஃபத்தை நம்ம கையில் எடுக்கும் பொழுது இலாஃபத்துக்கு முன்னாடி அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் நமக்கு வந்துவிட்டது. அது என்ன முக்கியமான விஷயம்னு சொன்னால், ஒரு சொல்லை இன்னொரு சொல்லோடு இணைக்கும் போது, பொதுவாக இணைக்கும் பொழுது பெயர் சொற்களில் இறுதியில் ஒரு மாற்றம் வந்து கொண்டே இருக்கும். அந்த மாற்றங்கள் தமிழ் மொழியில் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியாக உடையன்று போட்டால் போதும், எல்லாமே அதே மாதிரி சேர்ந்துடும். அரபி மொழியை பொறுத்த வரைக்கும் அந்த மாற்றங்கள் ஒவ்வொரு வகையான சொல்லுக்கு ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. அதை அறிஞ்சிக்கிட்ட பிறகு தான் மறுபடி இலாஃபத்துங்கிற அந்த சட்டத்துக்கு நம்ம போகணும். இலாஃபத்தை முடித்த பிறகு மறுபடி நம்ம அந்த கருவி, இப்போ இஸ்முல் ஆலத்து, அந்த பாடத்துக்கு திரும்பி போயிடுவோம். அப்போ எதற்காக இந்த பாடத்தை, நஹ்வு சம்பந்தப்பட்ட பாடத்தை எடுக்கிறோம் என்று கேட்டால், அந்த இஸ்முல் ஜமான் மக்கான் என்பதில் இரு சொல்லை இணைத்து உருவாக்கணும், இஸ்முல் ஆலத்து என்பதில் இரு சொல்லை இணைச்சி உருவாக்கணும் என்று வரும் பொழுது, இரு சொல்லை இணைக்கிறதுக்கு ஒரு சட்டம் தெரியணும்ல, கண் மூடிக்கிட்டு நம்ம கடந்துட முடியாது என்பதற்கு தான் இரு சொற்களை இணைப்பது என்று பல வகையில் இருக்கிறது. எழுவாய் பயனிலையாக இருப்பார்கள், செய்யப்படு பொருளை இணைப்பார்கள். அப்படி இணைக்காமல் உடைய என்கிற அர்த்தத்துக்காக இணைக்கிறோம்ல, அடிக்கின்ற, அடிக்கக்கூடிய கருவி, இந்த மாதிரி அர்த்தத்துக்கு வரும் பொழுது அந்த இணைப்புக்கு பேர் இலாஃபத்துன்னு பார்த்தோம். அதையும் முழுமையாக சொல்லாமல் என்ன செஞ்சிட்டோம்னு கேட்டால், அதை கடந்து பெயர் சொற்களில் என்னென்ன மாற்றங்கள் வரும், ஒன்றோட சேர்க்கும் பொழுது பெயர் சொற்களில் என்னென்ன மாற்றங்கள் வரும் என்பதை படிக்க வேண்டிய அவசியம் இதனால் வருது. இது அறிந்து கொண்டால் இது இலாபத்துக்கு மட்டும் தேவைப்படாது, எல்லாத்துக்குமே தேவைப்படும். எல்லா விதமான இணைத்தலுக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை என்னென்று கேட்டால், இறுதியில் ஏற்படுற மாற்றங்கள் தான். பெயர் சொல்லுடைய கடைசியில் ஏற்படுற மாற்றத்தை தான் முக்கியமாக தெரிந்து கொள்ளணும். அந்த அடிப்படை இது பொதுவானது, இது இலாபத்துக்கு மட்டும் உரியது அல்ல. அதற்காக வேண்டி அதை பார்த்தோம். அதில் என்னென்னலாம் பார்த்தோம், ஒருமையான சொற்களாக இருந்தால் 3 வகையில் அது வரும். தன், தின், துன் அப்படி வரும். அல்லது அலிஃப்லாம் போட்டோம்னா தா, தி, து, இந்த மாதிரி வரும். இது ஒரு வகையை பார்த்தோம். அதுக்கப்புறம் அதில் விதிவிலக்கு இருக்கிறது. என்ன விதிவிலக்கு இருக்கிறது, அதாவது வேற்றுமொழி சொல்லாக இருந்தால் அதில் 2 தான் வரும், து, த, அவ்வளோதான் வரும். பெண்களின் பெயராக இருந்தால் அதுலேயும் 2 தான் வரும், து வரும், தா வரும். தன், தின், துன் அப்படிலாம் வராது. அதே மாதிரி ஃபுஆலு, மஃபுஅலு, இந்த மாதிரி அமைப்பில் வந்தால் அதுலேயும் என்ன வராது, இந்த 3 வேற்றுமை வராது. அதுபோக ஃபுஅலு என்கிற அமைப்பில் வந்தால் அதுக்கும் இந்த மாதிரியான வேற்றுமை வராது. அந்த சொற்களுக்கு பின்னாடி பெயர் சொல்லாக இருந்து அதுக்கு பின்னாடி அலிஃபு நூன் இருந்தால் அதில் என்ன செய்ய, உஸ்மான், சல்மான் அதெல்லாம் வந்தால் அதுலேயும் இதெல்லாம் 2 தான் வரும். சல்மானும் சல்மான அதுதான் வரும். அதே மாதிரி அஃபாலு என்றது ஒரு பெயராக இருக்கும் என்று சொன்னால் அஃபாலு, அஃபால இதுதான் வரும். இப்படிங்கிற விதிவிலக்கையெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம்.
அதுக்கப்புறம் அந்த வேற்றுமொழி சொல்லலை கூட அதில் ஒரு விதிவிலக்கு இருக்கிறது. 3 எழுத்து சொற்களாக இருந்தால், அது நடுவில் சுக்கூன் இருந்தால் அந்த வேற்றுமொழி சொல்லுக்கு எல்லா வேற்றுமை வரும். உதாரணமாக நூஹன், நூஹு வேற்றுமொழி தான், ஒரு ஆளுக்கு பேர் தான், இருந்தாலும் என்ன ஆகுதுன்னா 3 எழுத்தாக இருக்குது, நடுவில் சுக்கூனாக இருக்குது. அதனால் நூஹு நூஹ அப்படி வராமல் நூஹுன் நூஹன் நூஹின் என்று வரும். அந்த பாடங்களையும் பார்த்துட்டோம். அது உங்களுக்கு இமேஜாகவும் அந்த பாடங்கள் பிடிஎஃபாகவும் அனுப்பப்பட்டு விட்டது. அதுக்கடுத்தது என்னென்னு கேட்டால், இருமை சொற்களாக இருந்தால் அதில் என்னென்ன மாதிரி வேற்றுமை வரும் என்றால், முஸ்லிமானி முஸ்லிமைனி 2 தான். ஆலிமானி ஆலிமைனி, மானி மைனி, லானி லைனி, இந்த 2 தான் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி பன்மையாக எடுத்துக்கொண்டால் அதில் வாவுனூன் வைத்த பன்மை இருக்கும் என்று சொன்னால் அதில் 2 வேற்றுமை தான். ஆலிமூன ஆலிமீன, முஸ்லிமூன முஸ்லிமீன, இந்த மாதிரி என்ன செய்யும், அதில் 2 வேற்றுமை தான் வரும். அதையும் பார்த்துட்டோம். அந்த பன்மையிலேயே இன்னொரு வகையான ஒரு பன்மை இருக்கிறது. என்னென்னு கேட்டால், அது கடைசியில் அந்த தொடர்ச்சி தான் நீ பார்க்க போகிறோம். நேற்று உள்ள பாடத்தில் என்னென்னு கேட்டால், நம்ம ஏற்கனவே பன்மை வாவுனூன் வைத்த ஒரு பன்மையை பார்த்துட்டோம். ஆலிமுன் ஆலிமூன. இந்த ஆலிமூனவில் என்ன மாதிரி மாற்றம் வரும், ஆலிமூனண்டு வரும் ரஃபு செய்யும் பொழுது, ஆலி மீனண்டு வரும் நசபு ஜர்ரு செய்யும் பொழுது. அது மாதிரி இஸ்முல் மஃபூல் எடுத்துக்கிட்டோம்னா மாலூமுன் மாலூமூன மாலூமீன அப்படி தான் வரும்ட்டு அது முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால், பெண்பால் பன்மையாக இருந்துச்சுன்னு வைங்க, அப்போ என்ன செய்வோம், ஆலிமத்துன் ஆலிமாத்துன் அப்படி வரும். இந்த ஆலிமாத்துன் என்பதில் என்ன மாற்றம் வரும்னு கேட்டால், ஆலிமாத்துன் ஆலிமாத்தின் ரஃபு செய்யும் பொழுது ஆலிமாத்துன், நசபும் ஜர்ரும் செய்யும் பொழுது ஆலிமாத்தின் இப்படி வரும். இதை நினைச்சிட்டோம். மாலூமாத்துன் மாலூமாத்தின் மாலூமாத்தன் என்று வராது. இதையெல்லாம் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால், நேற்று சொன்னது என்னென்னு கேட்டால், 3 வகையான பன்மை நேற்று உள்ள பாடத்தில் பார்த்தோம். ஒரு பன்மை என்னென்னு கேட்டால், அஃபு அலு என்கிற ஒரு சொல்லாக இருந்தால் அதனுடைய பன்மை அஃபாயிலு. எப்படி வரும், அஃபு அலு என்பதற்கு பன்மை அஃபாயிலு என்று வரும். அஃபாலுக்கு பன்மை அஃபாயிலு வந்துச்சுன்னு சொன்னால், அந்த அஃபாயிலு என்ற அந்த சொல்லுக்கு வேற்றுமை எப்படி வரும்னா பிறமொழி சொல்லுக்கு மாதிரியே வரும். அஃபாயிலு அஃபாயில இவ்வளோ தான் வரும். அதுக்கு உதாரணம் பார்த்துக்கின்னு இப்போ இந்த காட்டுருக்கு, அக்பருன்னு இருக்குது. அக்பருன்னா அக்பரு அகாபிரு, அதுக்கு பன்மை. இந்த அன்சருக்கும் அனாசிரு. இதை நம்ம சர்ஃபில் சொல்வதாக இருந்தால் அகாபிரு என்று ரஃபு செய்யும் பொழுது சொல்லணும், நசபு ஜர்ரு செய்யும் பொழுது அகாபிர அகாபிர இது மாதிரி சொல்லணும். இது ஒரு வகையை நேற்று உள்ளதை பார்த்தோமா. அதுக்கடுத்தது இன்னொரு வகையான சொல்லு என்னென்னா மஃபாயிலு. மஃபாயிலுன்னு ஒரு பன்மை வருதுன்னு வைங்க. மஃபாயிலுன்னு ஒரு பன்மை வந்துச்சுன்னு சொன்னால் அந்த மஃபாயிலுடைய பன்மை எப்படி வரும்னு கேட்டால், உதாரணம் மஃபாயில் எதுக்கு வரும், நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். அதாவது இடத்துடைய பெயர் மஃஅலுன். மஃஅலுன் என்றால் அதுக்கு ஒருமை மஃஅலு, இருமை மஃஅல் ஆனி, பன்மை மஃபாயிலு. மன்சருன் மன்சராணி மனாசிரு என்று பார்க்குறோம். இந்த மனாசிரு என்றது ஒரு பன்மை. இந்த பன்மை மஃபாயிலு என்று வரக்கூடிய பன்மையாக இருந்தால் இதில் 2 தான் வரும், மனாசிரு மனாசிர. இப்போ மஸ்ஜித் இருக்குது, மஸ்ஜிதுன் மஸ்ஜிதானி, மசாஜிது மசாஜிதுன் என்று வராது, மசாஜிதி ஜர்ரும் வராது, மசாஜிது மசாஜித. அப்போ மஃபாயிலு என்று வந்தாலும் என்ன வராது, அதுக்கு எல்லா வேற்றுமையும் வராது, 2 வேற்றுமை தான், மனாசிரு மனாசிர. அதுக்கப்புறம் மஃபாயிலுண்டு வரும்ல, மஃபாயிலுண்டு வரும். அது எப்போ வரும் என்று கேட்டால், கருவி பெயர் இருக்குல்ல, கருவி 3 எழுத்துக்கு சொல்வதாக இருந்தால், உதாரணமாக 3 போட்டிருக்கிறோம். மின்சருன், மின்சருன் ஒருமை, இருமை மின்சராணி, அதுக்கு பன்மை மனாசீரு. அது மனாசிரு. எது மனாசிரு, இடத்தை குறிக்கிறதுக்கு மனாசிரு. கருவியை குறிக்கிறதா இருந்தால் மனாசீரு. சரி, மின்சரத்துண்டு கூட ஒருமை வரும். அப்போ மின்சரத்தானி
ஆனால் பன்மை ஒன்று தான், மனாசீரு. மின்சாருன்னு வரும், மின்சாராணி இருமை வரும், பன்மை வந்து மனாசீரு தான். மூணுக்குமே மின்சருன், மின்சரத்துன், மின்சாருன் என்று 3 சொற்கள் கருவிக்கு இருக்கிறது. அதனுடைய இருமை வந்து அந்தந்த சொற்களில் அலிஃபுன்னு சேர்ந்துக்கிறோம். மின்சருன், மின்சராணி, மின்சரத்துன், மின்சரத்தானி, மின்சாருன், மின்சாராணி. அதில் பஞ்சாயத்து கிடையாது. பன்மை சொல்லும்போது என்ன செய்வாங்கன்னா மனாசீரு. மூணுக்குமே மனாசீருன்னா அந்த கருவியை வந்து பன்மையாக சொல்கிறது. இதில் என்ன செய்யக்கூடாது, 3 வேற்றுமையும் பண்ணக்கூடாது. மனாசீரு, மனாசீர. சுருக்கி சொல்கிறதா இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த 3 ஞாபகம் வச்சுக்கிறேங்க. அஃபாயிலு, மஃபாயிலு, மஃபாயிலு. இந்த 3 அமைப்பை ஞாபகத்தில் வச்சுக்கிறேங்க. 3 சேர்ந்து ஒரு பாடம். அஃபாயிலு என்று வரக்கூடிய பன்மை, மஃபாயிலு என்று வரக்கூடிய பன்மை, மஃபாயிலு என்று வரக்கூடிய பன்மை. அது எதுக்கு வரும்னு முதல்ல சொல்லிட்டோம். அஃபாயிலு எதுக்கு வரும், அஃபாலு என்பதற்கு அஃபாயிலு வரும். மஃபாயில் எதுக்கு வரும், மஃபாலு மஃபயிலு, அது 2க்கு மஃபாயில் வரும். மஃபாயில் எதுக்கு வரும், மிஃபாலு, மிஃபாலத்து, மிஃபால், அந்த 3க்கும் வரும். அப்போ இந்த 3 பன்மை சொற்களை ஞாபகம் வச்சுக்கிறோங்க. அஃபாயிலு என்கிற ஒரு பன்மை, மஃபாயிலு என்கிற ஒரு பன்மை, மஃபாயிலு என்கிற ஒரு பன்மை. இந்த 3 பன்மை சொற்களுமே வேறு மொழி சொல்லுக்கு நம்ம போட்டோம்ல இப்ராஹிமுக்கு, அந்த மாதிரி வேற்றுமை தான் இதுக்கு வரும். அஃபாயிலு, அஃபாயில, அவ்வளோதான். மஃபாயிலு, மஃபாயில, அவ்வளோதான். மஃபாயிலு, மஃபாயில, இந்த வேற்றுமொழி சொல்லு மாதிரி வரும். அதை நம்ம காட்டிருக்கோம் பாருங்கள். 3க்கு உதாரணம் காட்டியிருக்கிறோம். அகாபிரு, அக்பர் என்பதற்கு அகாபிரு. அகாபிரு ரஃபு செய்யும் பொழுது, அகாபிர நசபு செய்யும் பொழுது, அகாபிர ரீ கிடையாது, அதுவும் ஜர்ரு செய்யும் போது. அது மாதிரி மனாசிரு ரஃபு செய்யும் பொழுது, மனாசிர நசபு செய்யும் பொழுது, மனாசிர ஜர்ரு செய்யும் போது மனாசிரி வராது. அது மாதிரி மசாபீஹு அது ரஃபு, மசாபீஹ இது வந்து நசபு, மசாபீஹ இது ஜர்ரு. அப்போ இந்த 3 ஞாபகத்தில் வச்சுக்கிறங்க. அஃபாயிலு, மஃபாயிலு, மஃபாயிலு இந்த மாதிரி வந்தால் அஃபாயிலுன், மஃபாயிலுன் அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது. 2 தான் அதில் கொடுக்கணும். அதில் மாற்றம் எத்தனை தான், அஃபாயிலு, அஃபாயில, மஃபாயிலு, மஃபாயில, மஃபாயிலு, மஃபாயில. இது வரைக்கும் நம்ம நேற்று சொன்ன பாடத்தினுடைய விரிவாக்கம். நேற்று இது சொல்லியாச்சு. அதை ஒரு ரிப்பீட்டாக இன்றைக்கி இணைஞ்சிருக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கு. அடுத்த பாடத்துக்கு போவதற்கு தொடர்ச்சியாக இருக்கிறதுக்காக வேண்டி. இப்போ இது ஒரு பன்மையாச்சுல. இது இல்லாமல் வரக்கூடிய பன்மை எல்லாமே என்னென்னு கேட்டால் அது தக்சீர் ஜம்மு. இப்போ சொன்ன இது எல்லாமே மற்றபடி வர சீராக ஒரு ஒழுங்கு வராதில். இப்போ அக்பருன்னு அக்காபீருன்னு ஒரு யூனிஃபார்ம், அக்பருக்கு அக்காபீரு, அன்சருக்கு அனாசிரு, ஆலமுக்கு ஆலிமு, அஷ்ரஃபுக்கு அஷாரிஃபுன்னு ஒரு எல்லாமே ஒரு யூனிஃபார்மாக வந்துடுதுல. அந்த யூனிஃபார்ம்லாம் இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து சீரான ஒரு பன்மையில் வந்துடும். ஆனால் சீர் இல்லாத பன்மைன்னு என்னென்னு கேட்டால் ஒரு வகையாக இருக்கிற சொல்ல பலவிதமாக பன்மை வரும். எந்தெந்த சொல்லுக்கு எந்த மாதிரி வரும்னு கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஒரு 60-70க்கு மேற்பட்ட வகை பன்மை சொற்கள் இருக்குது. 70 வகையாக டிசைனில் வரும். எப்படி மஸ்தர் வந்துச்சுல, 3 எழுத்து மஸ்தர், எந்த சொல்லுக்கு எந்த மஸ்தர் நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டை வச்சுக்கிற வேண்டியதுதான். அது மாதிரி இந்த தக்சீர் ஜம்முங்கிறோம்ல, இந்த உடைக்கிற பன்மை, சீர் இல்லாத பன்மை, அந்த சீர் இல்லாத பன்மை வந்து எப்படியெல்லாம் வரும்னு ஒரு மாடல் பாருங்கள். ஆனால் இவ்வளோ பெரிய லிஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் குழம்ப தேவையில்லை. இந்த லிஸ்ட்டையெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. எனக்கு கூட மனப்பாடம் கிடையாது, உனக்குதா எடுத்து தான் பார்த்துக்குருவோம். இதெல்லாம் யாரும் மனப்பாடம் பண்ணி தேவையில்லை. இது ஃபைலாக வச்சுக்கிற வேண்டியது. ஓ இந்த இதுக்கு இப்படியே வரும் பன்மை என்று விலைக்கு பெரிய பட்டியலை நான் காட்டும் பொழுது இவ்வளவையுமா தெரியணும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அதெல்லாம் ஞாபகத்தில் நீங்கள் வச்சுக்கிற தேவையில்லை. பழக்கத்தில் நினைஞ்சிறேன் இந்த சொல்லுக்கு இதான் பன்மைன்னு விளங்கி போயிடும். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் அது ஜம்மு தக்சீர். இந்த ஜம்முக்கு பேர் என்னது, ஜம்மு தக்சீர். அதாவது சீர் இல்லாமல் வரக்கூடிய ஜம்மு. ஜம்முன்னா பன்மை, தக்சீர்னா உடைக்கிறது, உடைச்சிக்கிட்டு வர்றது, ஒரு ஒழுங்குக்கு வராமல் கட்டுப்படாமல் கண்ணா பின்னாண்டு வர்றது. அதனால் இதுக்கு பேர் என்னென்னு கேட்டால் ஜம்மு தக்சீர்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழுக்கு சொல்வதாக இருந்தால்
சீர் இல்லாமல், அது சீரோடு வரக்கூடிய, சீர்னா ஒழுங்கு, ஒழுங்கோடு வரக்கூடிய ஒரு பன்மை இது வரைக்கும் பார்த்தது. இப்போ பார்க்கக்கூடியதெல்லாம் ஒழுங்கற்றுன்னு என்ன அர்த்தம்னு கேட்டால் ஃபாலுன்னு இருக்கும். ஃபாலுன்னா இப்படி தான் வரும்னு சொல்ல முடியாது. ஃபாலுன் என்பதற்கு 7 வகையாக வரும். அந்த சொல்லுக்கு அப்படி, இந்த சொல்லுக்கு இப்படின்னு பல மாதிரியாக வரும். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க, அந்த பாருங்கள், லிஸ்ட்டு காட்டுறேன். ஃபாலுன் என்ற ஒரு சொல் இருக்குது, அந்த சிவப்பு கலரில் கொடுத்துருக்கிறது ஃபாலுன். ஃபாலுன் என்கிற அமைப்பில் ஒரு சொல் இருக்கிறது. அதுக்கு ஒரே மாதிரி பண்ணு வருமாட்டா வராது. ஃபாலுன் இருக்கு, அதில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாதிரியாக வரும். எப்படி வரும்? ஃபாலுன் என்பதற்கு அஃப் ஆலுன் எப்படி வருது பன்மை? ஃபவுலுன் என்பதற்கு அஃபு ஆலுன், பெருசாண்டா காட்டுறேன், அஃபு ஆலுன் இப்படி வரும். அஃபு ஆலுன்னா இப்போ பாருங்கள், ஃபவுலுன் அஃபு ஆலுன், ஃபவுலுக்கு அஃப் ஆல் வந்துருச்சு. அதுக்கு ஒரு உதாரணம் ஷைஹுன். ஷைஹுன் எது மாதிரி இருக்குது? ஃபவுலுன் மாதிரி இருக்குது. அது ஷேகுன்னா கிழவன், முதியவன், வயசானவன் அப்படின்னு அர்த்தம். அஷியாகுன் முதியவர்கள். அப்போ ஷைஹ் என்பதற்கு ஃபவுலுன் என்று இருக்கிறது, அதனுடைய பன்மை அஃஆல் என்று வந்து விடுகிறது. இப்படியே எல்லா சொல்லுக்கு ஒரு மட்டும் வராது. அடுத்து பாருங்கள், அடுத்தும் ஃபாலு தான். ஃபாலுன்னு இருக்கிறது, அதுக்கு ஃபிஅலானுன் எப்படி வருது? ஃபாலு என்பதற்கு அஃஆல் என்று வர்ற மாதிரி சில சொற்கள் ஃபாலுன்னு இருக்கும். அதுக்கு ஜம்மு எப்படி வரும்னு கேட்டால் ஃபிஅலானுன். உதாரணமாக லைஃபுன், லைஃபுன்னா விருந்தாளி. லீஃபானுன் விருந்தாளி, விருந்தினர்கள். அப்போ இந்த ஒரே மாதிரியாக வந்திருக்கு, ரெண்டும் ஃபாலு தானே. ஷேஹு என்பதும் லைஃபு என்பதும் ஒரே மாதிரி. ஷேஹு என்பது லைஃப் என்பது ஒரே மாதிரியாக இருக்குது. பன்மை எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு இப்படி வருது, இதுக்கு இப்படி வருது, வித்தியாசமாக இருக்குது. அதே மாதிரி ஃபஅல் என்பது ஃபஅல் என்று தான் இருக்கு, ஃபூலானுண்டு வரும் சில சொற்கள். உதாரணமாக வகுதுன், வகுதுன் என்பதற்கு உகுதானுன் என்று சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபஅல் என்று இருக்கும், ஃபூலுன், ஃபஅல் என்று தான் இருக்குது அந்த அமைப்பு. அதுக்கு ஃபஅல் இருந்தால் நம்ம இப்படி தான் வரும், அப்படி ஒரு யூனிஃபார்மில் போகலான்னா விடாது, வேறு இந்த ஃபஅலுக்கு வேறு மாதிரி சொல்லணும்னு சொல்லணும். உதாரணமாக கல்புன், கல்புன் என்ன மாதிரி இருக்குது? ஃபஅலுன். அது ஒரு ஃபத்தகு, ஒரு சுக்குன்னு, ஒரு லம்பு இருக்குல்ல, ஃபஅலுன் இருக்குது. இதுக்கு என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா குலூபுன்னுங்கிறாங்க. நாலு விதமாக இருக்குது பாருங்க. ஃபஅலுன் தான் ஒருமை ஃபஅலுன் இருக்கிறது. இதனுடைய பன்மை கல்புன்னா உள்ளம், குலூபுன் உள்ளங்கள்ங்கிறதுக்கு குலூபுன் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஃபாலுன் இருக்கிறது, அதுக்கு ஃபிஇலத்துன், ஃபிஇலத்துன் இந்த மாதிரியான ஒரு வகையில் பன்மை சொல்கிறாங்க. இதெல்லாம் அரிதாக வரக்கூடிய சொற்கள், இதெல்லாம் சிலது அதிகமாக வரக்கூடியது கலந்து இருக்கிறது. ரத்துலுன், ரத்துலுன் என்ன மாதிரி இருக்குது? ஃபாலுன் மாதிரி இருக்குது. அதில் பன்மை சொல்கிறது ரித்திலத்துன். ரத்தல்னா ஒரு ராத்தல்ங்கிறாங்க இல்லை, ராத்தல் அந்த காலத்து ஒரு அளவு, இப்போலாம் இல்லை, கிலோகிராமுக்கு வந்துருச்சுன்னு வைங்களேன். அப்போ ரத்துலுன் ரித்திலத்துன் ஃபிஇலத்துன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பன்மை வேறு மாதிரியாக இருக்குது, ஆனால் ஒருமை எப்படி இருக்குது? ஃபாலுன் தான் இருக்குது. அதே மாதிரி ஃபாலுன் ஷேகுன். இந்த ஷேக் முதல்வருக்கா பார்த்துட்டோம், இந்த ஷேக் ஃபஸ்ட்டு அதான் பார்த்தோம். இந்த ஷேக்குக்கு அஷியா கொண்டு வருதில்ல, அஃபாலுன்னு வருது ஜம்மு. அதே ஷேக் என்பதற்கு ஷியகத்துன், ஷியகத்துன், ஷியகத்துன்னா முதியவர்கள் அர்த்தம். இது என்ன மாதிரி இருக்கிறது? ஃபிஅலத்துன் மாதிரி இருக்கா? ஃபஅலுன் என்று இருக்கிறது ஒருமை, பன்மை ஃபிஅலத்துன் என்று இருக்கிறது. அதுக்கு எடுத்துக்காட்டு ஷேகுன், அதுக்கு பன்மை ஷியகத்துன். 4 போட்டிருக்கோம்ல, 4 கட்டத்தில் என்ன இருக்கும்? முதல்ல உள்ளது ஃபஅலுன் இருக்கிறது, அதனுடைய பன்மை ஃபஅலத்துன் வரும். 2வது போட்டிருக்கிறது, 3வது போட்டிருக்கு, அது எடுத்துக்காட்டு ஷேகுன். 4வது போட்டிருக்கு, அதனுடைய பன்மை ஷியகத்துன். அதே மாதிரி ஃபாலுன் இருக்குது. ஃபாலுன் என்பதற்கு ஃபூலுண்டு வருது. ஒரு அமைப்புக்கு நான் சொல்ல போட்டுருக்கேன். அப்போ எத்தனை வகையான சொல் இருக்குது? கிதாப் உண்டு, ஃபியால் இருக்குது, பல வகையான சொல்லு இருக்குது. அதில் ஒவ்வொரு வாய்க்குமே பல வகை வரும். அப்போ ஃபாலுனுக்கு ஃபூலுண்டு வருது. உதாரணமாக வருதுன், அதுக்கு பன்மை உருதுன். அதே மாதிரி சஹலுன் இருக்குது, சஹலுங்கிறது ஃபாலுன், அதுக்கு ஜம்மு என்ன? சுஹுலுன். சஹலுன் என்பதற்கு ஜம்மு சுஹுலுன், இது ஒரு டைப்பாக வருது. அதே மாதிரி சம்ஹுன், ஃபாலுன் தான் இருக்குது, இதுக்கு பன்மை சம்ஹாவு. சம்ஹாவு, இது புளு கலர் நான் போட்டிருக்கேன், ஒரு காரணம் பின்னாடி சொல்கிறேன், இந்த பாடத்துக்கு அடுத்து தேவைப்படும். சம்ஹாவுன் தன்வீன் இல்லாமல் கொடுத்துருக்கோம்ல, சம்ஹாவு அப்படி வருது இதுக்கு. அதுக்கப்புறம் கல்புன், ஃபாலுன் இருக்குது. அக்குலுபுன்,
அப்போ ஃபஅலுன் என்பதற்கு 10 வருது. என்ன வருது? ஃபஅலுன் இருக்குது. அந்த ஃபஅலுன் என்பதற்கு 10 விதமான ஜம்மு வரும். அப்போ கல்புண்டு வந்த உடனே அதுக்கு வந்து நீங்கள் இதைத்தான் சொல்லணும்னு நீங்கள் எடுத்துட முடியும். என்ன சொல்கிறான்னு நீங்கள் பார்க்கணும். இந்த கல்புக்கு கிலாபுண்டு சொல்லுவாங்க. கிலாபுண்டு ஒரு பன்மை இருக்குது, ஃபிஆலுண்டு ஒரு பன்மை இருக்குது, கல்புக்கு அக்குலுமுண்டு ஒரு பன்மை இருக்குது. அப்போ இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, அதெல்லாம் வந்து அது எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்குறாங்களா? சரி, இது ஒரு வகை. அடுத்தது வந்து ஃபிஅலுன் இருக்குன்னு வைங்க. ஃபிஅலுன் என்று இருந்தால் அதுக்கு பன்மை வந்து இப்படி தான் வரும்னு சொல்ல இயலாது. அஃபாலுண்டு வரும். ஜில்ஃபுன் அஜலாஃபுன். ரிஜுலுன் ஃபிஅலுன் இருக்குதா, ஜம் வந்து அர்ஜுனுன். அது அஜ்லாஃபுன், இது அர்ஜுனுன். அஃபுலுன் என்று வருது. 2 தான் அதுக்கு வருது. ஃபுலுன் என்று இருக்குன்னு வைங்க, அது ஒன்றுக்கு மட்டும்தான். ஃபுலுன் அதுக்கு மட்டும்தான். ஃபுலுன் சுக்குனு அது லம்ம போட்டு வச்சுக்கிட்டேன். ஃபுலுன் அது ஒன்றுக்கு மட்டும்தான். அஃஆலுன் கரெக்டாக ஒன்று வருது. சரியா? ஹுர்ருன் அஹ்ராருன். அதுக்கப்புறம் வந்து ஃபஅலுன் இப்படிங்கிற சில சொல்லு இருக்கும். பத்தலுன், அபுதாலுன், ஹசனுன், ஹிசானுன், அகவுண்டு அகுண்டு சொல்லுவாங்க. இஹ்வானுன், தக்கருன், துக்குரானுன் எல்லாம் ஃபஅலுன் இருக்குது. இப்போ நான் சொல்கிறது பூரா ஃபஅலுன், நசஃபுன், நுசுஃபுன். அப்போ ஃபஅலுன் என்று இருக்கிறது. அதனுடைய பன்மை என்ன இருக்குன்னா ஒவ்வொரு வகையாக மாறி மாறி வருது. சில சொல்லு ஃபஇலுன் என்று இருக்கும், பேர் சொல்ல. நக்கிதுன், அன்காதுன் அஃபாலுண்டு வருது. வஜிஉன் ஃபைலுன், விஜாவுன் ஃபிஆலுண்டு வருது. ஹஷினுன் ஃபைலுன், ஹுஷுனுன் ஃபுலுண்டு வருது. ஹதிருன் ஃபைலுண்டு வருது. ஹதாரா இது ஒரு டைப்பாக வருது. அப்புறம் ஃபவுலுன் இருக்குன்னு வைங்க, சில சொற்கள் இருக்கும். அது வந்து என்ன செய்யுது, அதில் பல வகை, அதில் 2 வகை இருக்குது. யக்குலுன், ஐகாலுன், ரஜுலுன், ரிஜாலுன், ஃபிஆலுன் என்று வருகிறது. அதே மாதிரி வந்து ஃபுலுன் அப்படின்னு இருக்குது. அதுக்கு என்ன வருது, உனுக்குன், ஆனாக்குன். அதுக்கு தான் ஒன்று வர்ற மாதிரி இருக்குது. அது மாதிரி ஃபிஅலத்துன் அதுக்கு என்ன செய்யுது, ஃபிஅலத்துன் என்று இருக்குமே. ஆனால் ஃபிஇலுன் என்று வர, அதாவது இல்ஜத்துன் இலஜுன் மாற்றி போட்டேன். இதுதான் ஒருமை, இதுதான் பன்மை. சரியா? மாற்றி அனுப்பும்போது கரெக்டாக அனுப்பிடுவோம். அதுக்கப்புறம் ஃபஆலுன் இருந்துச்சுன்னு சொன்னால் அஃபீலத்துன்னு வருது. ஜமானுன், அஸ்மினத்துன். அதே ஃபஆலுன் கதாலுன், குதலுண்டு வருது, ஃபோலுண்டு வருது. கசாலுன், ஃபஆலுன், ரிசுலானுன் இது ஒரு டைப்பாக வருது. அனாக்குன் அதுவும் ஃபஆலு தான். உனூக்குன் பன்மை அப்படி வருது. அதே அனாக்கு என்பதற்கு அனுக்குன் அப்படி ஒரு பன்மை இருக்கிறது. ஜபானுன் என்று ஜுபனாவு அதுக்கு பன்மை அப்படி வருது. சனாவுன், சுனுவுன். அப்போ ஒரு விதமாக இருக்கிறதுக்கு ஜவாதுன், ஜியாதுன் ஒரு விதமாக இருக்கிறதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா இப்படி பன்மையை சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், இந்த சீராக வர்ற பன்மையில் நம்ம குழப்பம் வராது. இப்படி இருந்தால் இப்படி, முஸ்லீம்னா முஸ்லீமூனை தான், முஸ்லீமத்துனா முஸ்லீமாத்து தான், இப்படிங்க மன்சர்னா மனாசிர் தான், அஃபாலுன்னா அஃபாயில் தான் ஒரு ஒரு சிஸ்டத்துக்குள்ளே வருதில்ல. அப்படி வராமல் என்ன செய்கிறது, ஒருமை சொல்கள் பல வகையில் வரும். அது பல வகைக்கு பல ஃபிஆல்னு வருது. இந்த ஃபிஆலுக்கு எத்தனை வருதுன்னு பாருங்கள். சும்மா எல்லாத்தையும் பார்த்து மட்டும் வச்சுக்கிறேங்க. நீங்கள் எல்லாத்தையும் மனப்பாடம் சொல்கிறதுனால நீங்கள் மனப்பாடம் ஆகாது உங்களுக்கு. ஆனால் இதை நம்ம ஃபைலாக உங்களுக்கு அனுப்புவோம். இதை ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறணும், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி அப்படி தரவான இருக்க தேவை கிடையாது. அதனால் யாருக்குமே தெரியாது, எந்த அழிப்பில் மனப்பாடம் பண்ணலாம் தெரியாது. என்ன செய்வாங்கன்னா, தேவைப்படும்போது நம்ம இது ஹிமார்னா ஹுமுர் வரும்னு அந்த அறிஞ்சிக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகும், ரெஃபரன்ஸுக்கு உதவுமே தவிர இதுகளை எல்லாம் வந்து நீங்கள் 65-70 மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், ஃபிஆல் என்ற ஒரு வகைக்கு எத்தனை ஜம்மு வருதுன்னு பாருங்கள். இப்படி வருது. அப்போ கித்தாபு குத்துப்புண்டு வருது பாருங்களேன். கித்தாபு உங்களுக்கு தெரிஞ்சே சொல்கிறது, கித்தாபு குத்துப்பு. ஜிராவுக்கு அதிர்வுங்கிறான். ஜிரான்னா அந்த கை, அதுக்கு வந்து அதிர்வுங்கிறான். கித்தாபு குத்துப்புங்கிறான். ஒரு மாதிரி தான் 2 சொல்லுமே இருக்குது. பன்மை 2 வகையாக சொல்கிறான், அவங்க தெரிஞ்ச சொல்ல எடுத்தான். அதே மாதிரி ஃபுஆலுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பல வகை இருக்குது. அதில் என்ன இருக்குது, பல வகையாக வர்றாங்க. இவ்வளோ இருக்குது பாருங்கள் ஃபுஆலில். ஃபைல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபைலில் அம்புட்டு இருக்குது. ஒரு ஃபைல் தான், அதில் இவ்வளவு இருக்குது. ஒரு லிஸ்ட் மாதிரி எல்லாத்தையும் உருட்டி விட்டு போயிடும். இவ்வளோ இருக்குது பாருங்கள், இவ்வளோ வகையாக வரும். ஃபைலுக்கு எக்கச்சக்கமாக வருது. அதுக்கப்புறம் வந்து ஃபவுலுன்னு இருக்கிறது, அதுக்கு பன்மை இப்படியே இவ்வளோ இருக்குது. அப்போ ஏறக்குறைய 69 லிஸ்ட்டு போட்டிருக்கிறேன். இன்னும் கூட இருக்கு. நம்ம தேடி லிஸ்ட்டை ஆக்குறதுல இவ்வளோ கிடைக்குது.
இது மாதிரி தேடி தேடி பார்க்கல, இன்னமெல்லாம் இருக்குது. அப்போ ஒரு லிமிட் பண்ணாமல் என்ன செய்யறீங்க, இந்த பன்மையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கித்தாபு குத்துபு ரெண்டு தடவை குத்துபுங்கிற வார்த்தையை மனசில் பதிய வச்சுருன்னு வைங்களேன். அப்போ குத்துபுனா கித்தாபுக்கு பன்மை நமக்கு தெரிஞ்சு போயிடும். கலமுன்னா பேனா, அக்கலாமுண்டு வரும். ஓ கலமுன்னு அக்கலாமு அதை சொல்லணும் போல இருக்குது, மனசில் பதியப்பட்டுரும். இந்த 69-70 வந்து எல்லாமே நமக்கு அறிமுகமான சொல்லாண்டா அறிமுகமான சொல்லு கிடையாது. இதில் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அறிமுகமற்ற சொற்கள் தான் அதிகமாக இருக்குது. அறிமுகமான சொற்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10% தான் இதில் வரும். அந்த 10% அந்த மாடல் தான் நமக்கு அதிகமாக அந்த பன்மையில் யூஸ் ஆகிட்டு இருக்கும். பாக்கி 60 ஜம்முகள் வந்து அரிதான சொற்களுக்கு வரக்கூடியது. அதனால் இப்போ நம்ம விளங்க வேண்டிய என்னென்னு கேட்டால், இந்த பன்மையில் கண்ணா பின்னாண்டு வரக்கூடிய பன்மையும் இருக்கிறது. அந்த பன்மை இப்போ எதுக்கு நம்ம நடத்துகிறோம் என்று சொன்னால், இந்த பன்மை சொல்லு வந்து நம்ம வேற்றுமைக்கு தான் அதை பார்க்குறோம். பன்மை பாடத்துக்கு பண்ணலை, அது இன்னொரு பாடம் நடத்துவோம். அதை பன்மையுடைய பாடங்கள் நகுவில். இப்போ எதுக்கு நம்ம இதை பார்த்தோம், இந்த வேற்றுமை எப்படி வருங்கிறதுன இதுக்கெல்லாம் எப்படி வேற்றுமை வரும்னு கேட்டால் எல்லா ஒருமை மாதிரியே வரும். அதுதான் சொன்னது. எதுக்கு சொன்னோம், கபூருன் உதாரணமாக வந்து வதூதுன்னு இருக்குது. வதூதுன் என்பதில் என்ன உததாவுங்கிற, அது வேணாம், உததா வேண்டியதில்லை. அழுதாவுன், இந்த அழுதாவுன் இருக்குது பன்மை. அழுதாவுன், அழுதான், அழுதாயின் எல்லாமே வரும். அதே மாதிரி கேதானுன் இருக்குது. கேதானுன், கேதானன், கேதானின். ரசூலுக்கு பண்ண ருசுலுன், ருசுலுன், ருசுலன், ருசுலின். இது எதுக்கு நம்ம லிஸ்ட் உங்களுக்கு போட்டோம் என்று கேட்டால், இந்த கண்ணா பின்னாண்டு வரக்கூடிய ஜம்முகளாக இருந்தால் அந்த ஜம்முல எல்லா யாராவும் வரும். எப்படி ஜெய்துன்ல வந்துச்சுல, அதுக்கு தான் இந்த பாடம் படித்தது. எதுக்கு நம்ம படிக்கிறது, எதுக்கு படிக்கிறோம்னு கேட்டால் வேற்றுமை பாடம் தான் இது. என்ன வேற்றுமை வரும் என்பதற்கு தான் இதை சொல்கிறோம். நீங்கள் சீரில்லாத ஒரு பன்மை சொல் வந்துச்சுன்னு சொன்னால், இப்போ வந்து கலமுன்னு அக்கலாமுல்ல, அந்த அக்கலாமுக்கு என்ன பண்ணுவது, கலமுன் என்பதற்கு பண்ண மாதிரி தான் அக்கலாமுக்கும் பண்ணணும். கலமுன், கலமன், கலமின், அக்கலாமுன், அக்கலாமன், அக்கலாமின். அவள் பன்மை என்பதற்காக வேண்டி அந்த பன்மையுடைய சட்டம் இதுக்கு வராது. முஸ்லிம் மூண, முஸ்லிமாத்தின், அஃபாயிலு அந்த பன்மை இருந்துச்சுல, அதனுடைய சட்டம் வராமல் இது ஒருமையுடைய சட்டப்படியே தான் வரும். அதுக்காக தான் இந்த லிஸ்ட்டை உங்களுக்கு போட்டு காட்டினது. அதே மாதிரி ஆமிதத்துன், முதனா தூணும், ஆமிதத்துனா தூண்கள். இதுக்கு என்ன மாதிரி வேற்றுமை வரும், ஆமிதத்துன், ஆமிதத்தன், ஆமிதத்தின் எல்லாமே வரும். அப்போ இந்த சீர் இல்லாத ஜம்மு என்பது இந்த வேற்றுமை விஷயத்தில் ஒருமை மாதிரி. ஃபஸ்ட்டு படித்தோம்ல ஒருமை, இது அமுரு ஆலிமோ, ஆலிமுன், ஆலிமன், ஆலிமின், அது ஒரு ஆளுக்கு உள்ளதானே. இது பலதுக்குரியது. இது பலதுக்குரிய சொல்லாக இருந்தாலும் இது ஒரு சீர் இல்லாமல் வர்ற காரணத்தினால இதை ஒருமை மாதிரியே நம்ம என்ன செய்யணும், ஏராப்புன்னா அது வேற்றுமையை கொடுக்கணும். எல்லா சொல்லுக்கும் அப்படி தான். உதாரணமாக லுரூஃபுன், லுரூஃபுன்னா லுரூஃபன், லுரூஃபின் அப்படி சொல்லிடுவோம். அஷ்ராஃபுன், அஷ்ராஃபன், அஷ்ராஃபின். இந்த சீரில்லாத வரக்கூடிய ஜம்முகளில் எல்லா ஜம்மும் எப்படி வரும்னு கேட்டால் எல்லா விதமான ஏராப்பும் வரும். இதை ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதுக்கு தான் இந்த பாடத்தை படித்தது. ஆனால் அதில் ஒரு விதிவிலக்கு, சில விதிவிலக்கு இருக்குது. எல்லா பன்மையும் அப்படி தான் வரும் ஒருமை மாதிரி. அதில் ஒரு விதிவிலக்கு என்னன்னு கேட்டால், அந்த அசல் எழுத்தை விட கூடுதலாக கடைசியில் ஒரு அலிஃபையும் ஹம்சாவையும் சேர்த்து, உதாரணம் அந்த சதீக்குன் இருக்கு பாருங்கள், சதீக்குன் இதில் சாது தாலு காஃபு அசல் எழுத்து, அதில் ஜம்மு எடுக்கிறாங்க அஸ்தி காவுன்னு. அந்த காஃபுக்கு அப்புறம் அலிஃபு ஹம்சாவும் சேருது. இந்த காஃபு வரைக்கும் அந்த சொல்லுடைய மூளை சொல்லு முடிஞ்சிருச்சு. அதை பன்மைக்கு என்ன செய்கிறான்னு கேட்டால் அஸ்தி காவு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி வர்ற சொல்லுக்கு வந்து என்ன வராது, மூணு வராது. இந்த சீரற்ற ஜம்முல வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது. எந்த மாதிரி, அஸ்தி காவு. இதில் என்ன வருது, அஸ்தி காவுன்னு சொல்லக்கூடாது. அஸ்தி காவு, அஸ்தி கா, அஸ்தி கா என்று பன்மை. சீரற்ற பன்மையிலேயே எது விதிவிலக்கு என்று சொன்னால், அந்த அசலுக்கு மேலே அசல் எழுத்து முடிஞ்ச பிறகு ஒரு அலிஃபும் ஒரு ஹம்சாவும் சேர்த்து பன்மையாக்கி இருந்தால் அது சீரற்ற பன்மையாக இருந்தாலும்
அந்த பன்மைக்கு வந்து அன் இன் உன் வராது. உதாரணம் அந்த லிஸ்ட்டில் அந்த மாதிரி உள்ள பன்மையை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த லிஸ்ட்டில் நான் வந்து கலரை கொடுத்து வச்சுருக்கிறேன், அதில் தெரியும் இந்த இவ்வளவு பன்மைகளையும். அதை நாளை பார்ப்பேன் இன்ஷா அல்லாஹ், அதை நாளை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.